வெல்கம் டு மௌனி மீடியா. இப்போ நம்ம இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, நடிகர் எஸ்ஜே சூர்யா, டைரக்டர் எஸ்ஜே சூர்யா, மியூசிக் டைரக்டர் எஸ்ஜே சூர்யா, சிங்கர் எஸ்ஜே சூர்யா, இப்படி பல பரிமாணங்களில் இவர் பயணிச்சிருக்காரு. ப்ரொடியூஸ் கூட பண்ணியிருக்காரு. இவர் என்ன பாடல் பாடியிருக்காரு, எஸ்ஜே சூர்யா பாட்டு பாடியிருக்காரா, எங்களுக்கு தெரியலையப்பா அப்படின்றவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபிலிம் கெரியரோட ஏர்லியர் லைஃப்பை பற்றி பார்க்கலாம். இவர் ஆரம்பத்தில் பாக்யராஜ் கிட்ட அப்ரெண்டிஸாக ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் பாரதி ராஜா கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணார். அப்புறம் டைரக்டர் வசந்த் கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. சின்ன சின்ன படங்களில் இவர் நடிச்சிருக்காருங்க. சின்ன சின்ன ரோலு, ரெகக்னைஸ் ஆகாத ரோலில் நடிச்சிருக்காரு இவர். கிழக்கு சீமையிலே ராதிகா, விஜயகுமார், நெப்போலியன் இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க இல்லையா, கிழக்கு சீமையிலே. அதில் கூட புல் ட்ரைனராக, அதாவது மாடுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இவர் மெயினாக அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் வசந்த் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆசை படத்தோட டைரக்டர் தான் வசந்த். அந்த படத்தில் தான் அஜித் குமாரை இவருக்கு அறிமுகமாயிருக்கு, பழக்கமாயிருக்கு. அப்புறம் சுந்தர புருஷன்ன்ற படத்துலேயும் சபாபதி அந்த டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. பாரதி ராஜாவோட கிழக்கு சீமையிலே அந்த படத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதில் இந்த கோழி சண்டை வரும் இல்லையா, அந்த சீனில் வருவார் சின்ன ரோலில். இந்த மாதிரி குட்டி குட்டி ரோல்லையும் அவர் நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி அன்ரெகக்னைஸ்டு ரோல்லையும் அவர் நடிச்சிருக்காரு. அப்புறம் அஜித் குமாரோடைய உல்லாசம் படத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அஜித் குமார் தான் இவருடைய திறமையை பார்த்து இவருக்கு வாய்ப்பு கொடுத்ததா இன்னைய வரையும் எஸ்ஜே சூர்யா நடிகர் அஜித் குமாரை தான் தன்னுடைய குரு, தனக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரு குரு, அந்த மாதிரி ஒரு மரியாதை வச்சிட்ருக்காரு. நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அவரே ஃபஸ்ட்டு படமே அஜித் குமார் தான் வாய்ப்பு கொடுத்தாரு. தமிழ் சினிமாவில் விஜயகாந்த் தான் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக கொடுப்பாரு. நம்ம சேஃபாக இருக்கணும், நம்ம அதனால் ப்ரூஃப் பண்ண டைரக்டர்கிட்ட மட்டும் நம்ம படம் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டார். அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் துணிச்சலாக வாய்ப்பு கொடுக்கக்கூடியவங்க கேப்டன் விஜயகாந்தும் நடிகர் அஜித் குமாரும். இவங்க ரெண்டு பேரை சொன்னால் கண்டிப்பாக மிகையாகாது. அவங்களுக்கு திறமை இருக்குது அப்படின்னு நம்பினாங்கன்னா ரிஸ்க் எடுத்து வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே அப்படின்னு கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு ஆள். ஃபஸ்ட்டு படம் இவருக்கு 1999 நடிகர் அஜித் குமார் டியோல் ரோலில் நடிச்சிருப்பார். அதில் தான் ஃபஸ்ட்டு அஜித் குமார் வில்லனாக தைரியமாக நடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது ஒரு படம் தான், இதில் வில்லனாக நடித்தா என்ன, நம்ம நடிக்கிறத சிறப்பாக நடித்தா போதும் அப்படின்னு தைரியமாக புதுமுக இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த படம் தாங்க வாலி படம் எவ்வளோ பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டாச்சு அப்படின்றது தெரியும். அதுக்கப்புறமா எஸ்ஜே சூர்யா நடிகர் விஜய்க்கு குஷி அப்படின்ற ஒரு படம் பண்ணார். அதுவும் பிளாக் பஸ்டர் ஹிட்டு. ஆனால் வாலி படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அஜித் குமாரை இவர் குருவாகவும் நினச்சிட்டு இருக்காரு. அஜித் குமார் ஒரு படம், ஒரு டைரக்டர் நம்மளை நம்பி பண்ணுறாங்க, ஆனால் அந்த படம் தோற்று போச்சுன்னா அவங்களுக்கு மறுபடியும் கூட ரீ சான்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா தோல்வி அடைஞ்சிட்டா அவங்களுடைய வாழ்க்கையே ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனுஷன். ஆனால் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துருக்காரு எஸ்ஜே சூர்யா வாலி. அதுக்கடுத்து நடிகர் விஜய்க்கு குஷி பெரிய ஹிட் கொடுத்துருக்காரு. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் மறுபடியும் சேரவே இல்லைங்க. தமிழ் சினிமாவே ரொம்ப எதிர்பார்த்துச்சு இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து படம் பண்ணுவாங்க. ஒருவேளை பிஸி காரணமாக இருக்கலாம், அஜித் குமாரும் பிஸியாக இருந்திருக்கலாம், எஸ்ஜே சூர்யாவும் பிஸியாக இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க குஷிக்கு அடுத்து இவரே தன்னை ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ஃபர்ஸ்ட் படமே இவர் ஹீரோவாக நடிக்கும் போது ரொம்ப சர்ச்சையாச்சுங்க. இவரெல்லாம் ஹீரோவாக நடிக்கலாமா அப்படி இப்படின்ட்டு அது ஒரு வகையான சர்ச்சையும். அவர் படத்துக்கு டைட்டில் வச்சாரு பாருங்க, அதுதான் பத்தி எரிஞ்சிச்சு. அது தமிழ்நாடே கொந்தளிச்சிருச்சு அந்த டைட்டிலுக்கு. ஏன்னா குஷ்புவோட விஷயத்தில் கற்பு சம்பந்தமாக பேசிட்டாங்கன்னு ஒரு பெரிய சர்ச்சையாச்சு இல்லையா. அதுக்கு ஈக்குவலாக இது கொஞ்சம் கூட சளைக்காம ஒரு படத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் டைட்டில் வைப்பீங்களா அப்படின்ட்டு பயங்கர சர்ச்சையாச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த டைட்டிலவே மாற்றிட்டாரு. அந்த அளவுக்கு அது சர்ச்சை கிளம்பிச்சு. ஏன்னா இவர் அப்போல்லாம் இந்த ப்ளூ ஃபில்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, நீலப்படம். அடல்ட் மூவிஸை தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ப்ளூ ஃபில்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் டைட்டிலே பிஎஃப்னு வச்சார். பிஎஃப்னு வச்சுக்கிறீங்களே, பிஎஃப்னாக்கா ப்ளூ ஃபில்ம்னு அர்த்தம். பிஎஃப்னு வச்சுக்கிறீங்களேன்னு கேட்டதுக்கு அதுக்கு அழகாக விளக்கம் ஒன்று கொடுத்தாரு. அந்த விளக்கத்தை யாரும் ஏற்றுக்கல. நான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்றதை தான் பிஎஃப்னு வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அதை யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல. அதுக்கப்புறம் ஒரு படத்தோட டைட்டிலை அப்படின்னு வச்சார், அன்பே ஆருயிரே அப்படின்னு வச்சு அந்த படம் வெளியாச்சு. அதில் இவர் தான் ஹீரோவாக நடிச்சிருப்பாங்க. அந்த படம் சுமாராக ஓடிச்சுன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா முதல் படம் இவர் ஹீரோ மெட்டீரியலாக ஒரு நடிகனாக மக்கள் அவ்வளோவா ரெகக்னைஸ் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும்.
ஆனால் சுமாராக ஓடிச்சு, கதை நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெலுங்கில் வந்து இப்போ இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் இப்போ வந்து துணை முதலமைச்சராக இருக்கார் நடிகர் பவன் கல்யாண். குஷி படத்தை வந்து தெலுங்கில் வந்து இவர் தாங்க டைரக்ட் பண்ணார். குஷி படம் வெற்றி அடைஞ்சதுக்கு பிறகு 1999 வாலி வருது. 2000 குஷி தமிழில் டைரக்டாக பண்ணுறாரு விஜய்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படம் வெற்றி அடைஞ்சதுனால 2001 தெலுங்கு சூப்பர் ஸ்டார் இன்றைக்கி இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் ஆக்டர் பவன் கல்யாண் அவருக்கும் இவர் தாங்க குஷி படத்தை அப்படியே ரீமேக் பண்ணி டைரக்ட் பண்ணுறாரு. ஆனால் அந்த படத்தை விஜய்க்கு ஈக்குவலாக அவரால் நடிக்க முடியல அப்படின்னு சொல்லி ட்ரோல் பண்ணி பல விஷயங்கள் இப்போ வந்துட்டுருக்கு. அவர் விஜயோட ட்ரேட்மார்க்குன்னு சொல்லலாம். அவருடைய ஸ்மைல் பண்ணும்போது நாக்கை உள்ளே துருத்திக்கிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுவார். அது வந்து அவரும் பவன் கல்யாணும் பண்ணது கலாய்க்கிற வகையில் அமைஞ்சிருச்சு. யார் பண்ணால் என்ன ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினச்சி இவர் பண்ணியிருக்காராட்டுங்குது. ஆனால் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஆனால் அந்த ஆடியன்ஸ் எல்லாம் ஏற்றுக்குனாங்க. தெலுங்குலேயும் அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதும் அதுக்கப்புறம் ஹிந்திலையும் இவரை பண்ண சொல்லி 2003 வாய்ப்பு வருது. அப்படி பார்க்கும்போது குஷி படம் வெற்றிக்கே இவருக்கு 3 வாய்ப்பு வந்திருக்கு. அதில் பிஸியாக இருந்திருப்பாங்க. அதனால தான் நடிகர் அஜித்குமார் கூட சேர முடியாமல் போயிருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2004 நியூ அப்படின்ற படத்தில் இவரே ஹீரோவாக நடிக்கிறாரு. ப்ரொடியூஸும் இவரே பண்ணுறாரு. ஏன்னா இவரே ஹீரோவாக நடிக்கிறதுனால முதல் முறையாக நிறைய பேர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தயங்கியிருப்பாங்க. அதனால் வந்து இவரே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இதை வந்து தெலுங்கில் தான் ஃபஸ்ட்டு எடுத்தார். ரெண்டும் ஒரே டைமில் தான் எடுத்தார். 2004 நானி அப்படின்னு மகேஷ் பாபுவை ஹீரோவை வச்சு ஒரு படம் தெலுங்கில் பண்ணுறாரு. அதே கதையை நம்ம தமிழ்லையும் எடுக்கணும் அப்படின்னும் போது நாமளே நடிச்சிடலாமே ஹீரோவா அப்படின்னு சொல்லி இங்கே நியூன்ற படம் ஒன்று ரெண்டும் ஒரே டைமில் டைரக்ட் பண்ணி வெளியிடுறாங்க. இதில் இந்த 2 படமே வெற்றி அடைஞ்சிச்சின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா அது நல்லா தான் இருக்கும் அந்த படம். 2005 அன்பே ஆருயிரே அந்த படம் வந்து ஹிட் ஆகுதுன்னு தாங்க சொல்லணும். அது கொஞ்சம் அடல்ட்டு போய் பார்க்குற மாதிரி தான் கொஞ்சம் எடுத்திருப்பார். கொஞ்சம் கிளாமர் கலந்து தேட்டருக்கு ஆடியன்ஸ் வர வைக்கிற வகையில் தான் அவர் எடுத்திருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னாச்சுன்னு தெரியல. 2010 வரையும் பெரிய கேப் எடுத்துக்கினார். தெலுங்கில் நடிகர் பவன் கல்யாணுக்கு ஒரு படம் பண்ணுறாரு புலி அப்படின்னு. தமிழில் வந்த புலி இல்லைங்க, இது தெலுங்கில் டைட்டில் புலி. அந்த படத்தை இவர் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. பயங்கர எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா அது வரைக்கும் வெற்றி படங்களே கொடுத்துட்டு இருந்து நடுவில் இவர் நடிக்க ஆரம்பித்ததுனால தான் வந்து மவுஸ் குறைஞ்சிருச்சு. ஆனால் டைரக்ஷன் டேலண்ட்டு இவருக்கு ஜாஸ்தி. ஏன்னா லாஸ்ட்டாக கொடுத்த எல்லாமே வெற்றி இல்லையா. அதனால் மறுபடியும் ஒரு டைரக்ஷனில் வந்திருக்காருன்னதும் தெலுங்கு ஆடியன்ஸிலேருந்து தமிழில் கூட ரிலீஸ் பண்ணாங்க. பயங்கர எதிர்பார்த்தாங்க படம் பயங்கர ஹிட் ஆகும் அப்படின்ட்டு. 2010 புலி அப்படின்னு தெலுங்கு படம் ஒன்று வெளியே வந்துச்சு. அந்த படம் வெளியே வந்ததும் இவருக்கு டைரக்ஷன் டேலண்ட்டே இல்லைன்ற அளவுக்கு எல்லாருமே நினச்சிட்டாங்க. அதில் கொஞ்சம் மனம் உடைஞ்சிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அதுக்கப்புறம் பண்ணுற படம் கேப்பே 5 வருஷம் ஆயிடுச்சுங்க. திரும்ப டைரக்ஷன் பண்ணார். இப்போ நான் டைரக்ஷனில் மட்டும் வரமாட்டேன், எனக்கே டைரக்ஷன் டேலண்ட் இல்லைன்ட்டு நிறைய பேர் வாய்ப்பு கொடுக்கல. அதனால் நான் இப்போ எடுக்கிறேன் பாருங்கள் படம். இதெல்லாம் என்ன நெகட்டிவாக சொன்னீங்களையோ அதையே நான் பாசிட்டிவாக மாற்றி காட்டுறேன் அப்படின்னு ஒரு சேலஞ்சிங் மைண்டோட ஹீரோவாகவும் நானே நடிக்கிறேன், மியூசிக் டைரக்ஷனும் நானே பண்ணுறேன், பாட்டும் நானே பாடுறேன், எல்லாத்தையும் நானே பண்ணுறேன், பன்முக திறமை கொண்டவன் நானுன்னு ப்ரூஃப் பண்ணுறேன்னு சொல்லி அந்த படத்துக்கு ப்ரொடியூஸும் இவரே, மியூசிக்கும் இவரே, கம்போசிங்கும் இவரே, எல்லாமே இவரே பண்ணி ஒரு படம் 2015 வந்துச்சுங்க. அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ஏன்னா ரியல் லைஃப்பில் இருக்கக்கூடிய 2 இசை ஜாம்பவான் அவங்களுக்குள்ளே நடந்த ஈகோ ப்ராப்ளத்தை மையமாக வச்சு இந்த படத்தை எடுத்தார். அது பக்காவாக பொருந்தி போச்சுன்னு சொல்லலாம். ஆனால் அது ரியல்னு சொல்ல முடியாது. யாரும் யார் மேலேயும் பொறாமல் பட தேவையில்லை. காலம்ன்றது கடந்து போகும். இன்றைக்கி ஜாம்பவான் இருக்கிறவங்க நாளைக்கு இன்னொரு ஆள் அந்த இடத்துக்கு வருவாங்க. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படின்ற தத்துவத்தின் அடிப்படையில் இவர் ஒரு நல்ல சோசியல் மெசேஜை சொல்லியிருப்பார். இளையராஜாவுக்கும் ஏஆர் ரகுமானுக்கும் நடந்த சண்டை மாதிரி உருவான ஒரு கற்பனை கதையாக தான் இது எழுதியிருப்பார். ஏஆர் ரகுமான் வந்ததுக்கப்புறம் இளையராஜாவோட மார்க்கெட் குறைய ஆரம்பிச்சுது. ஏன்னா இளையராஜா கிட்ட படம் பண்ண சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏஆர் ரகுமான் கிட்ட போயிட்டார். மணிரத்னம் இளையராஜா கிட்ட தான் படம் பண்ணிகிட்டு இருந்தார். அவரும் ஏஆர் ரகுமான் வந்ததுக்கப்புறம் ஏஆர் ரகுமான் கிட்டே கண்டினியூவாக போக ஆரம்பிச்சிட்டாரு. பாரதி ராஜா அவரும் வந்து இளையராஜா கிட்ட தான் பல வெற்றி படங்களை சேர்ந்து பண்ணார். அவரும் வந்து ஏஆர் ரகுமான் கிட்ட போயிட்டார். இந்த மாதிரி மிக முக்கியமான ஆட்கள் எல்லாருமே ஏஆர் ரகுமான் கிட்ட போகும்போது
இளையராஜாவோட மனசு கொஞ்சம் காயப்பட்டிருக்கும். அந்த காயப்பட்டதுனால அவர் கோவப்படுற மாதிரி, ஒருவேளை அவர் நெகட்டிவ் கேரக்டராக இருந்திருந்தா, ரியல் லைஃப்பில் இருக்கிற இளையராஜா எப்படியாப்பட்ட கேரக்டர்ன்றதை பற்றி அது தெரியாது. ஒருவேளை அந்த பிளேஸில் இருக்கக்கூடிய ஒருத்தர் பொறாமப்படுறவராவோ ஒரு வில்லனாக இருந்தாவோ எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அந்த கதையை எழுதி சூப்பராக மியூசிக் பண்ணி, மியூசிக்னா என்ன, ஒரு உண்மையான திறமைன்றது எப்படி இருக்கும், பொறாமப்படுறவங்க எப்படி இருப்பாங்க, அது எல்லாத்தையும் தத்ரூபமாக காமிச்சிருப்பார். சூப்பர் டூப்பர் ஹிட்டாச்சின்னு தான் சொல்லணும் அந்த படம். அதிலிருந்து இவர் பயங்கர திறமைசாலி அப்படின்னு எல்லாருமே பார்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் 2026 இவரே நடித்து ஒரு படம் ஒன்று வெளியே வரப்போகுது, கில்லர் அப்படின்ற படம். இது இவருடைய டைரக்ஷன் ஃபீல்டுங்க. இவர் நடித்தது நடிகராக நான் டாப் நடிகன், அதாவது இப்போ அவர் பட்டமே வாங்கி வச்சிருக்காரு, நடிப்பு அரக்கன் அப்படின்ற அளவுக்கு இவர் நடிக்கக்கூடியவர். இவர் நடிக்கிறது ஆரம்பித்ததும் ஹீரோவாக சில படங்கள் அவர் டைரக்ஷன்லையும் நடிச்சிருக்காரு, மற்றவங்க டைரக்ஷன்லையும் நடிச்சிருக்காரு. கல்வனின் காதலி அது வேறு டைரக்டர், இவர் ஹீரோவாக வச்சு பண்ணியிருப்பாங்க. அவரே டைரக்ஷன் பண்ணி நடித்ததுன்னு பார்த்தீங்கன்னா நியூ அன்பே ஆருயிரே, இந்த 2 படம் தான் அவரே டைரக்ஷன் பண்ணி அவரே நடித்தது. அதுக்கப்புறம் கல்வனின் காதலி அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் இவரை ஹீரோவை வச்சு நயன்தாரா ஹீரோயின் இவருக்கு ஜோடியாக நடித்து அந்த படம் ஆவரேஜாக ஹிட்டாச்சின்னு தான் சொல்லணும், சூப்பர் டூப்பர் ஹிட்டுன்னெலாம் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் டிஷ்யூம் படத்தில் நடிச்சிருப்பார், திருமகன் படத்தில் ஹீரோவாக நடிச்சிருப்பார், அது ஒரு பெரிய வெற்றியெல்லாம் அடையலை. அப்புறம் வியாபாரி அப்படின்னு ஒரு படம் நடித்தார், அது ஆவரேஜாக வெற்றி அடைஞ்சிச்சின்னு தான் சொல்லணும், இல்லை அது தோல்வி படம்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் நியூட்டனின் 3ஆம் விதி அப்படின்ற படத்தில் ஹீரோவாக நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் கெஸ்ட் ரோலுக்கு வர ஆரம்பித்தாருங்க. இங்கேருந்து தான் இவர் நடிப்பில் அவ்வளோ சிறப்பு வாய்ந்தவராக மாறினார். நண்பன் படத்தில் கெஸ்ட் ரோலாக நடிச்சிருப்பார். அப்புறம் பீஸா 2 வில்லா அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் இசை அவர் டைரக்ஷன்லேயே அவர் ஹீரோவாக நடித்தார், அந்த விஷயத்த சொல்லிடுச்சு. அப்புறம் வை ராஜா வை படத்தில் கெஸ்ட் ரோலில் நடிச்சிருப்பார். இறைவி படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் ஸ்பைடர் ஏஆர் முருகதாஸ் அவர் டைரக்ஷனில் இந்த கேரக்டர் தான் ரொம்ப டாப்பில் அவர் எடுத்துகிட்டு போச்சு. பயங்கரமான நடிப்பு திறன் கொண்டவர் இவர் அப்படின்றத காட்டுற விதமாக இருந்துச்சு. ஸ்பைடர் அப்படின்ற படம் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் வெளியே வந்த இதில் ஏஆர் முருகதாஸ் படம்னு சொல்கிறத விட சுடலை கேரக்டர் அப்படின்னு சொன்னால் பத்தீர் அளவுக்கு நடிச்சிருப்பார், அவ்வளோ வில்லத்தனத்தை காமிச்சிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெர்சல் நடிகர் விஜயோட படம், அட்லி டைரக்ஷன் பண்ண படம் மெர்சல். இது சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம், இதில் பயங்கரமான வில்லனாக நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் மான்ஸ்டர் அப்படின்ற ஒரு படத்தில் இவரே ஹீரோவாக நடிச்சிருப்பார். ஒரு சின்ன வில்லன் யாருன்னா எலிங்க, எலியோட தொல்லை தாங்க முடியாமல் அந்த கதை இருக்கும், சூப்பராக இருக்கும் அந்த படம். அந்த படம் என்னை பொறுத்தவரையும் வெற்றி படம்னு தான் நான் சொல்லுவேன், இல்லை அது தோல்வி படம்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் செல்வராகவன் டைரக்ஷனில் நெஞ்சம் மறப்பதில்லை, அதில் அது ஒரு பேய் படம், அதில் மெயின் கேரக்டர் வில்லனாக நடிச்சிருப்பார். மாநாடு அப்படின்ற படத்தில் நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயனோட படம் டானில் பூமிநாதன்ன்ற கேரக்டரில் நடிச்சிருப்பார். கடமையை செய் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருப்பார். வாரிசு படத்தில் நடிச்சிருப்பார், கெஸ்ட் ரோலில் நடிச்சிருப்பார், அது மெயின் கேரக்டரில் நான் சொல்ல முடியாது. பொம்மை அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருப்பார். அப்புறம் மார்க் ஆண்டனியில் வில்லனாக நடிச்சிருப்பார், அதுவும் பயங்கரமாக பேர் எடுத்து கொடுத்த படம். அப்புறம் ஜிகர்தண்டா XX அப்படின்ற படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். அப்புறம் இந்தியன் 2ல் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். ராயன் அந்த படத்தில் நடிச்சிருப்பார், வில்லனாக நடிச்சிருப்பார். அப்புறம் வீரதீர சூரன் அப்படின்ற ஒரு படத்தில் IPS ஆஃபீஸராக நடிச்சிருப்பார். அந்த கதாபாத்திரமும் அவருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சின்னு தான் சொல்லணும். அப்புறம் வெளிவரப்போதுங்க, இன்னும் நடிச்சிட்ருக்காரு படம், ஒரு 4-5 படத்தில் நடிச்சிட்ருக்காரு. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி, இவர் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவாக நடித்த படத்தில் நடிச்சிட்ருக்காரு. அப்புறம் ரஜினிகாந்த் நடிச்சிட்ருக்கிற ஜெயிலர் 2 அந்த படத்துலையும் நடிச்சிட்ருக்காரு. சர்தார் 2 அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிட்ருக்காரு. ப்ரோ கோட் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிட்ருக்காரு. கில்லர் இந்த படமும் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு, ப்ரோ கோடும் கில்லரும் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. இது இவர் நடித்ததோட இதுங்க. இப்போ நம்ம இவர் பாடின பாட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இவர் பாட்டும் எழுதியிருக்காருங்க. அது ஒரு 2-3 பாட்டு எழுதியிருக்காரு, அது என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். சுந்தர புருஷன் 1996 வெளியே வந்த சுந்தர புருஷன்
லிவிங்ஸ்டன் ஹீரோவாக நடித்து ரம்பா ஹீரோயினாக நடித்த அந்த படத்தில் செட்டப்பை மாற்றி அப்படின்ற பாட்டை இவர் தான் எழுதியிருக்காரு. இவர் லிரிசிஸ்டாக இவர் பாட்டை எழுதியிருக்காரு. இந்த பாட்டுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது சிற்பி. அப்புறம் புருஷன் பொண்டாட்டி அப்படின்ற ஒரு படத்தில் லாட்டரி எனக்கு அப்படின்ற பாட்டை இவர் தான் எழுதினார். இந்த ரெண்டே பாட்டு தாங்க இவர் எழுதியிருக்காரு. மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே படம் தான், இசை அப்படின்ற அவர் டைரக்ஷனோட படம் தான் மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ இவர் பாடின பாட்டை நம்ம பார்த்தோங்கன்னா முக்கியமான படங்கள்லேயே பாட்டு பாடியிருக்காரு. வாலி அவருடைய டைரக்ஷனில் வெளியே வந்த வாலி, நடிகர் அஜித்குமார் நடித்த வாலியில் வானில் காயுதே அப்படின்ற பாட்டை பாடியிருக்காரு. அப்புறம் வியாபாரி படத்தில் ஜூலை மாதத்தில் அப்படின்ற பாட்டை பாடியிருக்காரு. அப்புறம் நியூட்டனின் 3ஆம் விதி அப்படின்ற படத்தில் முதல் முறை அப்படின்ற பாடலை இவர் தான் பாடியிருக்காரு. அப்புறம் இசை அந்த படத்தில் புத்தாண்டின் முதல் நாள் இது அந்த சாங் இவர் தான் பாடியிருக்காரு. அப்புறம் இறைவி அப்படின்ற படத்தில் 1 2 அப்படின்ற ஒரு பாடலை பாடியிருக்காரு. நெஞ்சம் மறப்பதில்லை படத்தில் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்ற ஒரு பாடலை பாடியிருக்காரு. சரிபோதா சனிவாரம் அப்படின்னு தெலுங்கு படத்தில் நாட்டிய டீசர் அப்படின்ற ஒரு பாடல் பாடியிருக்காரு. இவ்வளோ தாங்க, ஒரு 7 பாட்டு தான் இவர் பாடியிருக்காரு. உங்களுக்கு எஸ்ஜே சூர்யாவோட பாட்டு பிடிக்குமா, மியூசிக் பிடிக்குமா, இல்லை டைரக்ஷன் பிடிக்குமா, இல்லை அவருடைய நடிப்பு ஹீரோவாக நடிக்கிறது பிடிக்குமா, இல்லை வில்லனாக நடிக்கிறது பிடிக்குமான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். அவர் நடித்த படத்தில் எந்த படம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட், அவர் டைரக்ஷன் பண்ணதில் எது ஃபேவரட் அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. இது போன்ற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோக்களுக்கு எங்களுடைய மௌனி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னாக்கா நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.